நினைக்காத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை ஒரு அரை மூடியை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கசகசா, சோம்பு ஒரு ஸ்பூனு, முந்திரி ஒரு 8லேருந்து 10க்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வரையும் ஊற வச்சுக்கலாம். சீக்கிரமாக மசியத்துக்காக ஊற வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை போட்டு அரைச்சிக்கலாம். மசிட்டோன்னு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். மசிஞ்சாச்சு, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். மசிஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். நான் குக்கரில் தாளிக்க போகிறேன், பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஸ்டாரு, அன்னாச்சி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 3 வெங்காயத்தை நீளமாக ஆக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் ஒரு 4 போட்டிருக்கேன், வதங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு அவங்களுக்கு மசாலாஸ் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கட்டும். நல்லா ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கலக்கி. இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ என்ன பண்ணணும்னா கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலக்கி குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாம். குக்கர் மூடி விசில் போட்டுக்கிறேன். ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் வச்சு நிறுத்திக்கலாம். நீங்கள் பேன், கடாய் எதில் வேணாலும் செய்யலாம். நான் குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன், பார்க்கலாம். 2 விசில் வரும், 3லேருந்து 4 விசில் வரணும். வந்தோடனே பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இடிச்சு ஓப்பன் பண்ணிடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதை சூப்பரான பதத்தில் இருக்குது. இதை ஒரு 2 நிமிஷம் குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். நானும் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் போட்டுக்கிறேன். இந்த டைமில் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா எம்டி சால்னா ரெடி. நீங்களும் நான் பண்ணுற மெத்தடு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மஞ்சத்தூள் போட சொல்ல மறந்துட்டேன். அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போடும்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடுவோம். இறக்கிடலாம். அவ்வளோதான், எம்டி சால்னா ரெடி. இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணால் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.